கள்ளக்காதலியுடன் பாலடைந்த பங்களாவிற்கு சென்ற கார் ஓட்டுநர். கதவை திறந்ததுமே காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர். அந்த 35 வயது மதிக்கத்தக்க கார் ஓட்டுநருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவியும் குழந்தைகளுமே இருக்காங்க. இந்த நிலையில தன்னோட வாழ்வாதாரத்திற்காக கார் ஓட்டி வந்த அந்த நபருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வேற ஒரு பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாவும் மாறி இருக்கு. 2 பேருமே அடிக்கடி தனிமையில சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கள்ளக்காதல் விவகாரம் அக்கம் பக்கத்தினர் மூலமா ஓட்டுநரோட மனைவிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த மனைவி தன்னோட கணவனை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. கள்ளக்காதலி உடனான உறவை உடனடியா துண்டிக்குமாறும் கூறி வீட்டில் பெரும் வாக்குவாதத்திலையுமே ஈடுபட்டிருக்காங்க. மனைவியோட இந்த கண்டிப்பு அந்த ஓட்டுநருக்கு பெரும் ஆத்திரத்தையும் மன உளைச்சலையுமே ஏற்படுத்தியிருக்கு. தன்னோட கள்ளக்காதலியை விட்டு பிரியறதுக்கு மனமில்லாத அந்த நபர் இது தொடர்பா அந்த கள்ளக்காதல் கிட்ட பேசியிருக்காரு. அப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்காக 2 பேருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு பாலடைந்த கட்டிடத்துக்கு போயிருக்காங்க. அங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில 2 பேருமே ஒரே சேலையில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அந்த வழியா போன பொதுமக்கள் கட்டிடத்துக்குள்ள 2 பேர் சடலமா தொங்குறத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா உடனடியா காவல்துறைக்கும் தகவலை கொடுத்திருக்காங்க. அதன் பேரில சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் 2 பேரோட உடல்களையுமே மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில மனைவியோட கண்டிப்பால ஏற்பட்ட மன உளைச்சலே இந்த தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குடும்ப தகராறு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தவறான முடிவுக்கு தள்ளும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சியா மாறி இருக்கு. காதலியோட சேர்ந்து ஓட்டுநர் எடுத்த இந்த முடிவு அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. உயிரிழந்த ஓட்டுநரோட குடும்பத்தினர் இப்போ பெரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மேலுமே விசாரணையை நடத்திட்டு வராங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மரணத்துக்கான முழுமையான காரணம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில உயிரிழந்த கார் ஓட்டுநர் கடந்த சில நாட்களாவே கடும் மன உளைச்சல்ல இருந்தது தெரிய வந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதை தவிர்த்து வந்திருக்காரு ஓட்டுநர். அது மட்டும் இல்லாம தன்னோட கள்ளக்காதலி கூடவே அதிக நேரம் செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்காரு. சமூகத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு வந்த அந்த ஓட்டுநருக்கு இந்த விவகாரம் ஊர் முழுக்க தெரிஞ்சதால ஏற்பட்ட அவமானமே அவரை இந்த எல்லைக்கு தள்ளியதா கூறப்படுது.